வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரியெல்லாம் வலி இருக்குது அப்படின்னாலும் எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, அதாவது பலவீனமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் இந்த வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பை நமக்கு வழங்குது. எலும்புகள் நமக்கு வீக் ஆகும் போது, அதாவது பலவீனமாகும் போது காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியம் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். எனவே எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் அவசியம், என்னென்ன உணவுகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள்ல அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம பச்சை இலை காய்கறிகள் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த கீரை வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்கலைன் தன்மையை கொண்டு இருக்கிறதால உடல்ல இருக்கக்கூடிய pH அளவை சரி செஞ்சு நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே தொடர்ந்து பச்சை இலை காய்கறிகளில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் பொழுதோ அதை நம்ம தினமும் எடுத்துக்கலாம். நமக்கு ஆரோக்கியம் தான், எலும்புகள் பலம் பெறும். குறிப்பாக கீரைகளை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம சாப்பிட்டே ஆகணும். ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு ஆரோக்கியத்தை நம்ம உறுதி பண்ணிக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் பச்சை இலை காய்கறிகளை போலவே நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் நமக்கு அதுக்கு அடிப்படை ஊட்டச்சத்துன்றது தெரியும். உடல்ல கால்சியம் சத்து குறைபாட்டால நமக்கு எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படும். அதாவது கால்சியம் சத்து குறைபாடு நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எலும்புகள் அடர்த்தி குறைவதோடு மட்டுமில்லாம எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடும், பலவீனமாகி எளிதில் உடைஞ்சு போயிடும். இதனாலதான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பால் மற்றும் பால் சம்பந்தமான பொருட்களை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் பொருட்களுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பால் பொருட்கள் இருந்தே பெறலாம். இப்போ பால் பொருட்கள்லாம் ஒரு சில பேருக்கு அலர்ஜி. அப்படி பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெற்று நரம்புகளையும் எலும்புகளையும் கூட பலம் பெற வைக்கலாம். இப்போ குறிப்பாக தாவரங்களிலிருந்து பெறப்படக்கூடிய பால் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பாதாம் பால். ஸோ இது போலதான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்புகளை பலம் பெற வைக்கலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ், ஃபிஷ் எல்லாம் நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்தும். கடல் உணவு பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள்ல அதிகமாக இருக்கு. இப்போ விட்டமின் டி சத்து எப்படி நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்க, எதுக்காக வேணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்பை பலப்படுத்துறதுக்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். அப்போ பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்கள்ல விட்டமின் டி சத்தோட சேர்த்து கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைந்திருக்கு. இது எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்துல ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை தவிர்க்க உதவும். சைவ உணவு சாப்பிடுபவர்கள்லாம் இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். ஸோ அப்படியும் நீங்க சூரிய ஒளிய மூலமாக விட்டமின் டி சத்தை பெற்று நலமோடு இருக்கலாம், எலும்புகளை பலப்படுத்திக்கலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நரம்புகள் பலம் பெறுவதற்கும் எலும்புகள் பலம் பெறுவதற்கும் நம்ம எடுத்துக்கலாம். கால்சியம் தவிர புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. ஏன்னா கால்சியம் மட்டுமே நமக்கு எலும்புகளை பலப்படுத்துன்றதை சொல்லிட முடியாது. அது கூடவே சேர்த்து துணை ஊட்டச்சத்துக்கள், சில புரதங்கள், சில மினரல்ஸ்கள்லாம் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அது போல மெக்னீசியம், ஜிங்க் சத்து, விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்ல இருக்கு. குறிப்பாக பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட் பருப்புகள், அதுக்கப்புறம் முந்திரி பருப்புகள், விதைகள்ல குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள் போன்றவை
கார்போஹைட்ரேட் எல்லாம் நம்ம அதிகம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அதாவது விதைகள் மற்றும் நட்ஸ் எலும்புகளினுடைய நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் மூலமாக நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். எலும்பு பலம் பெறுவதற்கு கோலோஜன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ கோலோஜனுடைய உற்பத்தியை நம்ம ஈடு செய்யறதுக்கு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கலாம். உடலுக்கு தேவையான கோலோஜனுடைய உற்பத்திக்கு விட்டமின் சி என்னும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகிறதுக்கு கோலோஜன் தான் அவசியம். எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடும்போது கோலோஜனை நம்ம உற்பத்தி செஞ்சுக்கலாம். இதன் மூலமாக எலும்பு பலம் பெற வைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நமக்கு விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி கூட நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் தடுத்து நலமோடு வாழலாம். ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது கோலோஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தி எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக எலும்பு சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம எளிதில் வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய எலும்பு வந்து உடையாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தையும் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு ஒரு பக்கம் வந்து ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் எலும்புகளுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒரு சில உணவுகளும் இருக்கு. அந்த உணவுகளை நம்ம கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், அல்லது வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ அப்படிப்பட்ட உணவுகளில் காஃபியும் ஒன்று. உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கோட்டையில் 20% அளவு சிக்கரி நம்ம சேர்க்கணும். தினமும் 2 காஃபி நமக்கு போதுமானது. அதாவது 2 கப் காஃபி வந்து போதும். காலையில் 1 கப், அப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது 1 கப், இல்லைனா ஈவினிங் 1 கப் குடிக்கலாம். அது அதிகமான காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்தை உடம்புல சேரப்படாமல் தடுத்துரும். எலும்புகள் இதனால் வலுவிழக்கிறதுல காஃபி பானம் முக்கியமாக கருதப்படுது. ஆய்வு ஒன்றில் 100 மில்லிகிராம் கெஃபைனுக்கு சுமார் 6 மில்லிகிராம் கால்சியம் இழப்புக்குள்ளாவதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. காஃபியில் இருக்கக்கூடிய கெஃபைனானது பித்தப்பையில் கல் உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறத நம்ம வந்து படிப்படியாக குறைச்சிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கெட்ட கொழுப்பு அதிகரிக்கும், எலும்புகளை ரொம்பவே வந்து பலவீனப்படுத்தும். உப்பு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க கூடாது. நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். கால்சியம் இறந்து போயிடுச்சு அப்படின்னா எலும்புகளும் நமக்கு வலுவிழந்துடும். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவை வெளியேற்றிடும். அதனால நீங்கள் அதிகமாக உப்பு சாப்பிடும்போது உங்களுடைய இந்த இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எலும்புகளும் இதனால பலம் இழந்து போகலாம். அதனால நீங்க அதிகமாக உப்பு வந்து சேர்க்காதீங்க. வெள்ளை சர்க்கரையை அதிகமாக பயன்படுத்துவதை நீங்க தவிர்ப்பது நல்லது. தினமும் 30 முதல் 40 கிராம் வரையானது வெள்ளை சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு வந்து நமக்கு போதுமானது தான். பெரும்பாலானவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தாக்குதலுக்கு, எலும்பு சார்ந்த நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் சர்க்கரைக்கும் அதிக பங்கு இருக்கு. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடம் இருக்கு. அதனால நீங்க வெள்ளை சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து போதுமான அளவுக்கோ அல்லது குறைவான அளவுக்கு எடுத்துக்கிறது நல்லது தான். அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய எலும்புகளை பலமிழக்க வச்சிருன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயற்கை குளிர் பானங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தான். அப்போ தான் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைனா உங்களுடைய எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடும். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உடலுக்கு உங்களுக்கு நன்மைகளே தராது. 1% கூட அது உங்களுக்கு நன்மைகள் இல்லை அந்த குளிர்பானங்கள் அப்படின்றத நீங்கள் நினைச்சுக்கோங்க. குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவது தடுக்கும், எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கெல்லாம் வழிவகுக்கும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக செயல்படுது அப்படின்றத ஆய்வுகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே வந்து நீங்க இந்த மாதிரி செயற்கை குளிர் பானங்கள்லாம் எடுத்துக்காதீங்க. அது எலும்புகளை வெகுவாக பாதிக்கும். குறிப்பா ஆல்கஹால் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளவே கூடாது. கொஞ்சமா சாப்பிட்டாலே நமக்கு போதும், அதுவே நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தான். சும்மா ஸ்ட்ரெஸ் டென்ஷனை ரிலீஃப் பண்றதுக்காக தான் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்கஹாலை நீங்க எடுத்துக்கிட்டாலே அது உங்களுடைய எலும்பை வந்து வெகுவாக பாதிக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள்லாம் எலும்பு அடர்த்தி குறைந்து விடுவதும், வலுவான எலும்பை மென்மையாக்க செய்வதும், எலும்பு முறிவுக்கு வழிவகுக்கிறது உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளால் அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்காங்க. அதனால எலும்புகளை வந்து நீங்க பலமோட வைக்கணும்னா கண்டிப்பா ஆல்கஹாலை நீங்க எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இதையும் மீறி ஆல்கஹாலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலம் இழந்து காணப்படும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதான் எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஒரு சில உணவுகளை நம்ம சாப்பிடாம குறைக்கிறது நல்லது, அல்லது உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தான். எனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் இந்த மாதிரி அதிகமாக எலும்புகளை வலுவிழக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்காதீங்க. எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.